10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருங்கிணைந்த கல்வித் திட்ட இயன்முறை மருத்துவர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம். முதல்வர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித் திட்ட இயன்முறை மருத்துவ சங்கத்தின் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி அடையாள உண்ணாவிரத போராட்டம் இன்று திருச்சி புத்தூர் நாள் ரோட்டில் மாநில தலைவர் மருத்துவர் உதயசங்கர் தலைமையில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ், நிர்வாகிகள் பாலன், கணபதி, ஜீவன் மற்றும் சமூக சமத்துவத்துக்கான மருத்துவர் சங்க மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் முன்னாள் துணைத் தலைவர் மருத்துவர் முத்துக்குமார், ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி இயன்முறை மருத்துவர் சங்கதுணைத் தலைவர் மதனகோபால், மாநில பொதுச் செயலாளர் பாரதிதாசன், நிர்வாகிகள் ரபிக்ராஜா, இந்திரா பிரியதர்ஷினி, சுரேஷ் சுப்பையா, ராஜ்குமார் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். போராட்டத்தில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தில் பணியாற்றும் சுமார் 350 இயன்முறை மருத்துவர்களுக்கும் 10 தொழில் சார்ந்த சிகிச்சையாளர்கள், பேச்சு பயிற்சியாளர்களுக்கும் பணியில் சேர்ந்த நாள் முதல் பணி வரன்முறை செய்து காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும். அனைத்து இயன்முறை மருத்துவர்களுக்கு பாதுகாப்புடன் இஎஸ்ஐ போன்ற நியாயமான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். பணி நிரந்தரம் செய்யும் வரை தொகுப்பூதியம் உச்சநீதிமன்ற வழிகாட்டின்படி நிரந்தர மருத்துவர்கள் ஊதியத்திற்கு இணையாக ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அநீதிகள் நமக்கு நேரமெல்லாம் விடுதலை சிறுத்தைகளின் குரல் அந்த ஓங்கி ஒலிக்கும். இப்போதுமே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முன்கூட்டியே இந்த நிர்வாக சார்பாக சந்திச்சதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சந்திச்சதில் அறிக்கை சுந்தரிக்கை அவங்க அறிக்கை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவன் சார்பாக சில கருத்துக்களை நாங்கள் இங்கே முன்வைக்கிறோம். இது ஒரு மருத்துவர்கள் அல்லது மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு கோரிக்கை. இன்னும் கொஞ்சம் போனோம்னா உரிமை சம்பந்தப்பட்ட சில கோரிக்கைகள் நீங்கள் முன்வைச்சிருக்கிறீங்க. உங்களுடைய 10 கோரிக்கைகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமான ஆதரவை நல்குகிறது. இந்த கோரிக்கை வெற்றி அடைவதற்கு எழுச்சி தமிழர் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது எங்களுக்கு இபிஎஃப் போன்ற நலத்திட்டங்கள் இல்லை. கிட்டத்தட்ட 2001 இயன்முறை மருத்துவர்கள் இன்று வரை பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அவர்கள் அனைவருக்கும் இபிஎஃப் தொகை கணக்கிட்டு வழங்கிட வேண்டும். மேலும் எங்களுக்கு பணி வரன்முறை செய்ய வேண்டும். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும். ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி வரும் இயன்முறை மருத்துவருக்கு இணையான சம ஊதியத்திற்கு சம வேலை என்ற அடிப்படையில் எங்களுக்கும் சமமாக வேலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சமமான ஊதியம் கொடுக்க வேண்டும். கொரோனா காலத்தில் கூட நாங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் பயின்றாலும் மருத்துவத்துறைக்கு சென்று ஒவ்வொரு வீடு வீடாக கொரோனாவிலும் நாங்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டு அற்புதமாக எங்களுடைய பணியை அற்புதமாக செய்து வந்திருக்கிறோம் என்பது இந்த எங்களுடைய அற்புதமான இந்த நல்லாட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த முதலமைச்சருக்கு எங்களுடைய கனிவான அன்பான தாழ்மையான வேண்டுகோளை எடுத்து கூறுகின்றோம். அமைச்சர் சமீபத்திய காலமாக எங்கள் சங்கத்தினுடைய தலைவர்கள் மற்றும் அனைவரும் போய் சென்றதற்கு இதுவரை அங்கிருந்து ஒரு முறையான எங்களுக்கு பதில் இல்லை. அதனால்தான் நாங்கள் இது போன்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்திற்கு அரசு செவிசாய்க்க வேண்டும் என்று எங்கள் சங்கம் சார்பாக அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த கட்ட நடவடிக்கையாக இதில் எங்களுக்கு எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றால் இதற்விட தொடர் போராட்டம் சென்னையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான போராட்டம் சென்னையில் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.